வணக்கம். தமிழ் எழுத்துகளில் உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மை எழுத்து என்ற வகைப்பாடு உள்ளது. உயிரெழுத்தினுடைய இயல்பு அந்த உயிர் தனித்தும் இயங்கும், மெய்யோடு சேர்ந்தும் இயங்கும். ஆனால் மெய்யால் தனித்து இயங்க முடியாது. இன்னொன்று, உயிர் மெய்யோடு சேர்ந்த பிறகு மெய்யின் வடிவத்தைத்தான் உயிர்மை எழுத்து பெற்றிருக்குமே ஒழிய உயிரின் வடிவம் அங்கே தெரியாது. உயிர் மெய்யோடு சேர்ந்த பிறகு தன்னை கரைத்துக் கொள்கிறது, அதிலே கலந்து கொள்கிறது. வாழ்க்கையிலே மெய் என்பது உடல். உடலுக்கு மெய் என்றும் ஒரு பெயர் உண்டு. இந்த மெய்க்குள் உயிர் இருக்கின்ற பொழுது அந்த உயிர் தனித்து தெரியாது. ஆனால் உயிர் உள்ளே இருந்தால்தான் மெய் இயங்கும். உயிர் மெய்க்குள் இருக்கும் போதும் இயங்கும், அது உடலை விட்டு பிரிந்த பிறகும் இயங்கும். உடலியல் வாழ்வியல் எப்படி இருக்கிறதோ அதைப் போலவே மொழியியலையும் உருவாக்கிய பெருமைக்குரியவர்கள் தமிழர்கள். இந்த உடலை விட்டு உயிர் பிரிந்து போன பிறகு இந்த உடலுக்கு பயனில்லை. அந்த உடலை விட்டு உயிர் பிரிந்து போவது எப்போது நடக்கும்? யாருக்கு தெரியும்? இந்த உலகத்தின் மிகப்பெரிய வியப்பே ஒருவருடைய உயிர் என்று, எப்போது, எதற்காக பிரிய போகிறது என்பதை முன்கூட்டியே அறியாமல் இருப்பதுதான். வள்ளுவர் இதை ஒரு அழகிய உவமையால் கூறுகின்றார். ஒரு கூட்டிலே பறவை இருக்கிறது, தங்கி வாழ்கிறது. ஏதோ ஒரு நேரத்தில் அந்த கூட்டை விட்டு அந்த பறவை பிரிந்து செல்கிறது, பறந்து செல்கிறது. அப்படி கூட்டை விட்டு எப்படி பறவை மிக எளிதாக பறந்து செல்கிறதோ அதைப்போல இந்த உடலாகிய கூட்டை விட்டும் உயிர் பிரிந்து செல்கிறது என்கிறார். நிலையாமை என்ற அதிகாரத்தில் அவர் கூறுகின்ற வாழ்வியல் உண்மையை உணர்த்தும் குறள், குடம்பை தனித்தொழிய புல் பரந்தற்றே, உடம்பொடு உயிரிடை நட்பு. நன்றி, வணக்கம்.